பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நவம்பர் 8ஆம் தேதி முதல் புழக்கத்தில் உள்ள ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பல்வேறு இன்னல்கள் 20 நாட்களை கடந்த பின்னும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இதுவரை நடந்து கொண்டு இருக்கும் இன்னல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரவில்லை என்றாலும் இனி அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் பல்வேறு தரப்பினர் தங்களது சம்பளத் தொகையை பெறுவார்கள். அவர்கள் எவ்வாறு டிசம்பர் மாதத்தை சமாளிப்பார்கள் என்பதற்கான ஒரு சிறிய பார்வைதான் இது. பாரத தேசத்தில் சுமார் 125 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த 125 கோடி மக்களுக்கு 2 லட்சம் ஏடிஎம் எந்திரங்களே உள்ளன. அவற்றிலும் புதிய ரூபாய் நோட்டுகளை வைப்பதற்கு ஏற்றவாறு 85,000 ஏடிஎம் மட்டுமே சரி செய்யப்பட்டு உள்ளன. மேலும் இந்த புதிய அறிவிப்பிற்கு பின்னர் ஏடிஎம் எந்திரங்கள் மூலம் ஒருவர் ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் தான் எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு உள்ளது. ஆனால் நடைமுறையில் 2000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடிகிறது. அதற்கு காரணம் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட எந்திரங்களில் மட்டுமே பணம் நிரப்பப்படுகின்றன. அதுவும் 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டும். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு சம்பளம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் 46 லட்சம் பேர் உள்ளனர். தமிழக அரசு ஊழியர்கள் 13 லட்சம் பேர் உள்ளனர். மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டம் பெறுபவர்கள் ஏறத்தாழ 55 லட்சம் பேர். தமிழக அரசின் ஓய்வூதியம் பெறுபவர்கள் 7 லட்சம் பேர். தனியார் நிறுவனங்களில் ஊழியராக சுமார் 48 கோடி பேர் இந்தியாவில் பணிபுரிகின்றனர். அதில் 27 கோடி பேர் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 27 கோடி பேருக்கும் வங்கி கணக்கில்தான் பணம் வரவு வைக்கப்படுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் வீட்டு வாடகை, பால், மளிகை கடை, காய்கறி, ஈபி, கேஸ், மெடிக்கல், ஸ்கூல் ஃபீஸ் என அனைத்து செலவுகளுக்கும் வாசல் திறக்கும். இன்றைய யதார்த்தத்தில் வங்கியில் ஒரு வாரத்திற்கு ஒருவர் 24,000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் வங்கியில் நாம் சென்று 24,000 ரூபாய் எடுக்க முயற்சிக்கும் போது வங்கி ஊழியர்கள் நமக்கு தெரிவிக்கும் விஷயம், வங்கியில் பணம் இல்லை, 2000 தர முடியும், 5000 தர முடியும் என கட்டுப்பாடுகள் விதிப்பது யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில் மாதம் துவங்கிய பின் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவைகள் இருப்பதால் வங்கிகளை நோக்கி படையெடுப்பதை தவிர்க்க முடியாது. வங்கிகளை நோக்கி படையெடுக்கும் போது வங்கியில் பணம் இல்லை என்று கூறும்போது மக்களின் கொந்தளிப்பு அதிகமாகும். இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு என்ன நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக எடுத்துள்ளது என்பது இதுவரை கேள்விக்குறியாகவே உள்ளது. இதுவரை நாம் சந்தித்த பிரச்சனைகளை விட டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு சந்திக்க போகும் பிரச்சனைகள் தான் அதிகம். இதன் பிறகு மக்களின் கொந்தளிப்பு மேலும் அதிகமாகும். இதை கட்டுப்படுத்த மத்திய அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்பது புரியவில்லை. காசோலையாக வீட்டு வாடகை, மற்ற பில்கள் எல்லாம் செலுத்தலாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் எந்த வீட்டு வாடகையை காசோலையாக பெறுகின்றனர் என்பது யதார்த்தத்தில் நாம் அனைவரும் அனுபவிக்கும் ஒன்று. நாட்டில் உள்ள அனைவரையும் தங்களது மொபைல் போன் மூலம் காசை பரிமாறிக்கொள்ள பாரத பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தாலும் எத்தனை காய்கறி கடைகளில் மொபைல் மூலம் நம்மால் காய்கறிகளையும் மளிகை பொருள்களையும் வாங்க முடியும் என்பது புரியாத ஒன்று. 125 கோடி மக்கள் தொகையில் இதுபோல் மொபைல் பரிவர்த்தனை மூலம் தங்களின் வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்வதற்கு ஏற்றவாறு நிலையில் இருப்பவர்கள் சுமார் 20 - 30 கோடி மக்களே இருப்பார்கள். அதை தாண்டி வாழக்கூடிய மக்களுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வாறு இந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு வங்கிகளில் பல்வேறு பிரச்சனைகள் எழக்கூடும். அதையெல்லாம் முன்னோட்டமாக சிந்தித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து உள்ளதா என்பது சந்தேகத்திற்கு உரிய ஒன்றாகவே உள்ளது. காரணம், இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே இன்று வரை நாளொரு அறிவிப்புகள்,
அத்தனையும் நடைமுறையில் சாத்தியப்படாமலே இருப்பது உண்மை. இவைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது மத்திய அரசாங்கம்? இதற்கான முறையான திட்டங்களை வகுத்துள்ளதா மத்திய அரசாங்கம்? இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது முன்னேற்பாடுகள் இல்லாமல் அறிவித்தது போல் தற்போதும் மத்திய அரசாங்கம் இருந்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். பாரத தேசத்தில் மிகப்பெரிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாக வாய்ப்புள்ளது. இதை சரி செய்ய வேண்டும் என்பது நமது அனைவரின் விருப்பம். இன்னும் 3 தினங்கள் உள்ளன. 3 தினங்களுக்குள் முறையான திட்டத்தை, நடைமுறைக்கு ஒத்துவரும் திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒவ்வொரு சராசரி இந்தியனும் காத்திருக்கிறோம்.